எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23வது வசனம். நாம் எந்த விதத்திலும் எந்த ஒரு மனிதரையோ மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதற்கு முதலாவது நாம் கவனிக்கப்பட வேண்டியது நமது இதயத்தில் உண்டான காயம் ஆற்றப்பட வேண்டும். எப்படி நம்முடைய நாக்கில் புண்கள் அதிகமாக வருகிறது என்றால், அதன் அடையாளம் வயிற்றில் அதிகமாக புண்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். அதுபோலத்தான் நாம் பிறரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல பிறரை மன்னிக்க முடியவில்லை என்றால், நம்முடைய இதயத்தில் காயங்களில் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். சரி, என் இதயத்தில் காயங்களை நான் எப்படி ஆற்றுவது? அதற்கென்ன நான் மருந்து போட முடியும்? இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கிறதை என்னால் உணர முடிகிறது. நமது இதயத்தில் உள்ள காயங்களே ஆற்றப்பட வேண்டுமென்றால், நமது இதயத்தை ஆண்டவருக்கு நாம் தர வேண்டும். ஆண்டவருக்குள் நமது இதயத்தை தருவது என்றால், நாம் இரட்சிப்புக்குள் நடத்தப்படுகிற அந்த ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நமது இருதயத்தை சோதித்து பார்க்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் தர வேண்டும். இதைத்தான் தாவீது வேதத்தில் அநேக இடங்களில் கூறியுள்ளார். குறிப்பாக, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டோ? என்னை பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சங்கீதம் 139, 23, 24 வசனம்.